ஏப்பா சேகரா, பொண்ணுக்கு அவ்வளவு அலங்காரம் பண்ணி பார்க்க ஆசைப்படுற? ஆசைப்படலம்மா, மனசு நொந்து போயிருக்க. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பசங்களை இப்படி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது. பொண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், அவங்க வளர்ந்து பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டங்களும் விருப்பங்களும் நமக்கு தெரியாது. நம்ம குழந்தைங்கன்னு நாம ஏதாவது செய்ய போனா அது அவங்களுக்கு பிடிக்காதுடா. கடைசியில மனசு நொந்து உட்கார போறது நாம தான். அவங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு போய் கடைசியில நம்ம மனசை காயப்படுத்திக்கிறது நியாயமா? இல்லம்மா, இப்போ தப்பு பண்ணது நான் தான். அவளுக்கு அம்மனை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அம்மனுக்கு சாத்தின புடவையை கொண்டு வந்து கொடுத்தேன். அதனாலதான் அவகிட்ட அந்த விஷயத்த சொல்லல. ஆனா நான் செஞ்ச காரியம் தப்பா சரியான்னு யாருக்கிட்டையாவது நான் சொல்லணும்ல. அதனாலதாம்மா உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் கேட்டுட்டா. சரி போகட்டு விடு, வருத்தப்படாத. அவதான் புரியாம அப்படி பண்ணிட்டா. அதுக்காக நீ இப்படி கைய சுட்டுக்கலாமா? நான் வேற என்னம்மா பண்றது? அவ நான் பெத்த பொண்ணு, அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன்னு தப்பு இல்லையா? நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதனாலதாம்மா கைய சுட்டுக்கிட்டேன். அப்படியாப்பா? அவ நீ பெத்த பொண்ணு, அவளுக்கு வலி ஏற்பட்டா உனக்கு வலிக்குது. அதே மாதிரி நீ என்னோட புள்ளடா. உனக்கு வலி ஏற்பட்டா அது எனக்கு வலிக்காதா? நான் யாருகிட்ட போய் சொல்லிக்கிறது? வா, சாப்பாடு போடுறேன். வேண்டாம்மா, சாப்பாடு வேண்டாம். நானும் இன்னும் சாப்பிடலடா. இப்ப நீயும் சாப்பிடாம இருந்தா நானும் சாப்பிட மாட்டேன். போ. சுந்தரியும் இன்னும் சாப்பிடலம்மா. நான் அவளையும் கூப்பிடுறேன்டா, நீ முதல்ல வா. இல்லம்மா, அவ வரமாட்டா. நீங்க போய் அவளை கூப்பிட வேண்டாம். அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டுருங்க. நீங்க போய் சாப்பிடுங்கம்மா. நீங்க வற்புறுத்துறதுக்காக நான் தட்டு முன்னாடி உக்காந்தாலும் சும்மா சாப்பாட்டை கிளறிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். சாப்பாடு இறங்காது. சரி சரி விடுப்பா. உனக்கு என்ன, விரதம் இருந்தா கூட தாங்கிப்பீங்க, வயசு இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு இதுக்குன்னு விரதம்னு இருந்து இல்லாத வியாதியெல்லாம் உடம்புல வச்சிட்டு இருக்கேன். உனக்கு சாப்பாடு இறங்காதுன்னா எனக்கும் இறங்காதடா. என் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துறாதீங்க. வீட்லயே உயிர் போகட்டும். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, பொண்ணு சந்தோஷத்துக்காக நீ கொண்டு வந்திருந்த புடவை எரிஞ்சு போச்சு. வீட்டுல யாருக்கும் யார பார்த்தாலும் ஆக மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு மூலையில போய் உக்காந்துக்கிறீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நானே எங்கேயாவது பாழா போயிடலான்னு பாக்குறேன். ஆனா 21 வருஷமா காணாம போன என் புருஷன் நிச்சயமா உற்சவத்துக்கு வந்தே தீருவார்னு ஒரு அல்ப ஆசை. அதுக்காக தாண்டா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஆனா வீட்டுல யாருக்கும் நிம்மதியே இல்லை. வருத்தப்படாதீங்கம்மா, அப்பா நிச்சயம் வருவாரு. எல்லாம் நல்லதே நடக்கும். எனக்கு மனசு சரியில்லைம்மா. ஆனா உங்களுக்காக நான் வந்து சாப்பிடுறேன். தட்டெடுத்து வைங்க, வாங்க. நீ தட்டு முன்னாடி உக்காந்துக்கிட்டு பேருக்குன்னு சாப்பிடுவ. நீ சின்ன பையனா இருக்கும்போது நீ சாப்பாடு வேண்டான்னு புடிவாத பிடிச்சப்ப நானே சாதம் கலந்து உனக்கு ஊட்டி விடுவேண்டா. வா, இப்பவும் நானே சாதம் பிசைஞ்சு கொடுக்கறேன். அப்பதான் ஒழுங்கா 4 உருண்டையாவது சாப்பிடுவேன். வாப்பா. என்னடா சேகரா, ஏண்டா அழற? ஒன்னும் ஆகாதடா, எல்லாம் சரியாயிடும். வா. இல்ல, இது சாத்தியமே கிடையாது. சுந்தரி பிறந்ததே ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா அதை விட்டுட்டு அர்ஜுன அஸ்திர தியாகம் பண்ண மாதிரி சும்மா உட்கார்ந்துருக்காளே. இப்ப நானே ஸ்ரீ கிருஷ்ணனா மாதிரி கிருஷ்ண யுத்தத்துல அர்ஜுனனுக்கு போதனை பண்ண மாதிரி நான் இவளுக்கு போதனை செஞ்சு ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கிற உந்து சக்தி அவளுக்கு கொடுத்தாகணும்.
எதுக்காக வந்திருக்கோன்ற நினைப்பே இல்லாம அவ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. யார் இவளுக்கு சொல்றது? போன ஜென்மத்துல இவ யாரு என்னங்கிற விஷயத்த சொன்னா அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணணுங்கிறத யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, அவ தான் இளவரசி மயூரி தேவின்னு சொல்லணும். அவ தான் போன ஜென்மத்துல ஸ்ரீ சக்கரத்துக்கு பாதுகாப்பா இருந்தவன்னு சொல்லணும். வணக்கம் ஐயா. உங்க வணக்கத்தை தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. எங்க என்ன பெத்த தாயே? எங்க அவ? யாரு யார கேக்குறீங்க? அவதாமா உங்க பொண்ணு திருப்புர சுந்தரி. எங்க அவ? வந்த வேலையை விட்டுட்டு வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லை. அவளை வெளியே வர சொல்லுங்க. நான் இப்ப கிருஷ்ண அவளுக்கு கீதோபதேசம் பண்ண வந்திருக்கேன். அவளை வெளியே வர சொல்லுங்க. அவ இப்ப வீட்ல இல்லையே, கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கா. அது சரி, நீங்க இப்படி பேசாத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குங்க. அன்னைக்கு அவளோட ஜாதகத்தை கேட்டு வாங்கிட்டு போனீங்க, இன்னும் திருப்பி கொடுக்கல. உங்க ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டா சுத்துவாங்க? ஜாதகமா முக்கியம்? பாதுகாப்பு முக்கியம். ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்பு முக்கியம். விடுங்க. உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க சாதாரண பொம்பளை. நான் அங்கேயே போறேன். விடுங்க. எங்க போயிருக்கான்னு சொன்னீங்க? கோவிலுக்கு தானே. நான் நேர கோவிலுக்கே போறேன். சேகரா, இதை கொஞ்சம் புடி. வேட்டி அவந்துருச்சு, கட்டிக்கிறேன். இன்னைக்கு கோயிலில் யாரோ வந்து மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணாங்களா, அதை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுத்து. இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை எதுக்காக பண்றாங்க அர்ச்சகரே? வேற எதுக்குப்பா பண்ண போறாங்க? உங்க பிள்ளைக்கு அகால மரணம் இருக்கு, மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்களா, அதனால பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணா மரணத்திலிருந்து தப்பிக்கலாமா? என்னையா பேசுற நீ? மிருத்துஞ்சய ஹோமம் பண்றதுனால மரணத்தை நம்மால ஜெயிக்க முடியும்னா எல்லாரும் அதையே செஞ்சு இந்த பூமியிலேயே தங்கிடுவாங்கல்ல. பிறப்பு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணணும்? அவங்க மன திருப்திக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க, நாங்களும் செஞ்சு கொடுக்கறோம். ஆனா ஒரு மனுஷன் எப்ப சாகணுங்கிறத ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. இந்த மிருத்துஞ்சய ஹோமத்தை மன திருப்திக்காகவாவது பண்ணிக்கலாம் இல்லையா? அது சரி, உங்க வீட்டுல யாருக்கு அகால மரணம்னு இவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் யாருக்கும் இல்ல. இந்தாங்க, இதை பிடிங்க. என்ன இவனுக்கு என்னமோ அகால மரணம் ஏற்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன். உங்களை தேடிக்கிட்டு தான் வந்தேன். நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்ல. சௌடியம்மனை நான் இன்னும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நானே பதில சொல்றேன். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலான் இருக்கேன். அத பண்ணி ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு அதை பண்ணா சாந்தி கிடைக்குமாமே? மனசுக்கு திருப்தி தான் கிடைக்கும். ஆனா மரணத்தை மட்டும் யாராலையும் தள்ளி போடவே முடியாது. மிருத்யுஞ்சயன் அப்படிங்கிறவன் மரணத்தை ஜெயிச்சவன் தானே. மறுபடியும் கடன் வாங்கி இப்படி தேவையில்லாம செலவு பண்ணி பிரச்சனைகளை அதிகம் பண்ணிக்காத. ஹோமத்தையும் யாகத்தையும் பண்றதால மரண பயத்தை வேணா நம்ம போக்கலாமே தவிர மரணத்தை போக்க முடியாது. தயவு செஞ்சு சௌடியம்மனை நான் கேள்வி கேட்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுந்தரியோட இந்த ஜென்மத்து ரகசியம் போன ஜென்மத்தோட சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆத்திரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் பரிகாரத்தை தேடுறேன்.
சுந்தரிய எங்கன்னு போய் தேடுறது? அம்மனை கூட கண்டுபிடிச்சிடலாம், இவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ, சேகரனுக்கு நான் அறிவுரை சொல்ற நேரத்துல சுந்தரியோட போன ஜென்மத்தை பத்தி நான் எதுவும் சொல்லலையே. சுந்தரி பிறந்ததே ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கத்தான் நான் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா மனசுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும். ஆனா நான் கோவப்பட்டுட்டேன். அவன் வேற பித்து பிடிச்ச மாதிரி அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். 2 பேர்ல ஒருத்தர்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. ஏய் பங்காரி நில்லு. திருப்புர சுந்தரிய பாத்தியா? என்ன சாமி நீங்க கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு வரது நீங்க? அம்மன் உள்ளதானே இருப்பாங்க, என்கிட்ட வந்து கேக்குறீங்க? நான் கேட்டது கோவில இருக்கிற திருப்புர சுந்தரிய கிடையாது, உன் சிநேகிதி சுந்தரிய பத்தி. அப்படி தெளிவா கேளுங்க. காலையில இருந்து அவ என் கண்ணுல கூட படல. எதுக்கு தேடுறீங்க? அவகிட்ட நான் ஒரு விஷயம் பேசி ஆகணும். அவ எங்கெல்லாம் போவான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படிலாம் இல்ல, சில நேரத்துல அவ என்னையே ஏமாத்திட்டு போயிருவா. இப்ப அவகிட்ட நீங்க ஒண்ணு சொன்னா அவ வந்து என்கிட்ட சொல்லுவா. இப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லுங்க. சீக்கிரம் ஓடி போய் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கிட்டு வா. நான் அவசரமா ஒரு விஷயத்த சுந்தரி கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, கோவில் ஆபீஸுக்கு போய் பெண்ணும் பேப்பரும் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க சாமி. இந்த பார், சுந்தரிய பார்த்த உடனே இந்த பேப்பரை நீ அவ கையில கொடுக்கற. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவளை உடனே நேரா என்ன வந்து பார்க்க சொல்லு. விருப்பாட்ச சாஸ்திரியா வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்க இருப்பேங்கிற விலாசத்தை இதுல எழுதி இருக்கேன். இத படிச்சு அவளுக்கு எல்லாம் புரியும். மறந்தும் கூட இந்த லெட்டரை நீ படிக்க கூடாது. எனக்கு எழுத படிக்க தெரியாது. சுந்தரி தவிர வேற யாருக்கிட்ட இதை கொடுக்க கூடாது, புரியுதா? பாத்தியா அவன் பண்றத? இவன் பார்க்கவே இல்லை. நம்ம கிட்ட இன்னும் ஒரு வாரம் காத்துருங்கன்னா அப்பட்டமா பொய் சொல்லிருக்கான். இவன் சொன்னதை எல்லாம் நம்பி இருந்தா ஒரு வாரத்துக்கு நாம 2 பேரும் இந்த காட்டுக்குள்ளே கடந்து சோறு தண்ணி இல்லாம இருக்க வேண்டியதுதான். எப்பவும் எவனையுமே நம்ப கூடாது. எல்லாம் திருடனுங்க. யாரும் இங்க திருடன் இல்ல. அங்க என்ன பாக்குறீங்க? இங்க பாருங்க.
எதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு பொய் சொன்னீங்க? நான் சொன்னது பொய் கிடையாது. உண்மையும் கிடையாது. நீங்க அவர்கிட்ட பேசவே இல்ல. நானும் அவரும் நேருக்கு நேரா பேசிக்க மாட்டோம். நான் அவரை கேட்க வேண்டியது, அவர் எனக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் என் மனசுக்குள்ள வந்துரும். என்ன கந்தர்வர்கள் பேசுற மாதிரி பேசுறீங்க? அப்படி கூட வச்சுக்கலாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு? எங்க இல்ல, வேற எங்க இருக்காரு? தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க? இதே இடத்துல தான். அப்ப சந்திக்கிறது? சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அவரே வரலாம். வந்தாதான் தரிசனம். எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் நான் நேர்ல போய் சந்திக்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? வேற ஏதாவது தப்பான காரியத்தை நீங்க பண்றீங்களா? மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. பயமுறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் அனுபவிக்க வைப்போம். சக்தி இருந்தா காட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட சக்தியை காட்டுறதுக்காக நாங்க வித்தைகளை கத்துக்கிறது இல்ல. எங்க தவத்துக்காக அது தேவைப்பட்டா அதை நாங்க பயன்படுத்துவோம். காரணம் இல்லாம பயன்படுத்தினா நல்ல சக்தியா இருக்கிறது தீய சக்தியா மாறிடும். பேச விட்டா போதுமே. அந்தி சாயிற வரைக்கும் பெரியவர் தரிசனம் கிடையாது. அப்படின்னா பேசி பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா நெய்வேத்தியத்துக்கு? வாங்க போலாம். சமையல் ஆயிருக்கும். சைவ சமையல் தானே? எங்களுக்கு அதுல வித்தியாசமெல்லாம் தெரியாது. அந்த நிமிஷம் கையில கிடைக்கிறத கொண்டு நாங்க அதை சமைச்சிருவோம். ஆனா நாங்க அப்படி சாப்பிட முடியாது மணிகண்டா. சைவத்தை தவிர வேற எதையும் தொட மாட்டோம். மாமிசமா இருந்தா அதை கண்ணால கூட பார்க்க மாட்டோம். சரி, என்ன இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க. வீட்டுல பசின்னு சொன்னா என் பொண்டாட்டி எதுவும் இல்லைனாலும் உப்பாவை கிண்டி கொஞ்சம் ஊறுகாய வச்சாவது கொடுத்துருவா. சுலோச்சனா கையால சாப்பிட்டு நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருப்பேன். இந்நேரம் எல்லாம் என் தலைவிதி. விதியை யாரால மாத்த முடியும்? நீங்க தேடுனா அவரு கிடைக்க மாட்டாரு. அதனால வாயை மூடிட்டு என் பின்னாடியே வாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆகட்டும். ஏற்கனவே பயங்கரமான காடு இது. சாத்தான் சக்திகள்லாம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் கோபத்துக்கும் ஆளாக வேண்டாம். வாங்க சாமி வாங்க. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காம இவரு பின்னாடியே போயிடலாம். சாத்தானோ இல்ல மோகினி பிசாசோ வந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டம். வாங்க வாங்க, சீக்கிரமா போயிடலாம். சுந்தரி ஒரு நிமிஷம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எனக்கு என்ன ஒரு வேலையா 2 வேலையா? பஞ்சாட்சரிக்கு வயிற்றுச்சல். வேலை போட்டு கொடுத்தோன்னு எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டுறாரு. அங்க போய் அதை வாங்கிட்டு வா, பிரசாதத்துக்கு தேவையான பொருட்களுக்கு லிஸ்ட போடு, அது இதுன்னு எல்லா வேலையும் எனக்கே கொடுக்கறாரு. நீ கோவிலே சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். படிக்கட்டெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு சோர்ந்து போய் உட்காருவ. நான் அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன். இப்பெல்லாம் உன்னை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசு, வேலை அதிகமா இருக்குன்னு பழைய வேலையை கட்டிட்டு அடணும்ன்றியா? வேலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, கோவில்ல கணக்கு எழுதுற வேலைன்னா சும்மாவா? மரியாதை அதிகமா இருக்கும்ல. சரி, ரொம்ப பசிக்குது, அப்புறம் பார்க்கலாம். சுந்தரி ஒரு நிமிஷம் இரு. தேசிகர் உன்னை கோவில தேடினாரு. உன்னை பார்க்கல, அதனால லெட்டர் கொடுத்தாரு. இதை படிச்சுட்டு அவரை போய் நீ சந்திப்பியா?